ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபியன்ஸ் கிச்சன். நம்ம கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான ஒரு மீன் பெரட்டு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இது ஒன்று செய்தீங்கன்னா சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம், சாதத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி மீன் குழம்பு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வாட்டி மீன் பெரட்டு செய்து பாருங்கள். டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு மண் சட்டி எடுத்துருக்கிறேன். மீனுனாலே மண் சட்டி தான் பெஸ்ட்டு. ஓகே, இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து நல்லா தட்டி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி அதையுமே தட்டி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்க்கும்போது அதோட அரோமா வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இதோட லைட்டாக இதை கலந்து விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனைலாம் போகட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ண சேர்த்துக்கலாம். முழுமையாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் ஓகே, இல்லை சின்ன வெங்காயம் அவாய்ட் பண்ணிவிட்டு முழுமையாக ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்தாலும் ஓகே தான். பட் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டு தனி தான். இப்போ இதை வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுறது வரைக்கும் இது வதங்கணும். ஓகே, இப்போ நல்லது வதங்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தாராளமாக சேர்த்துக்கலாம். நல்ல மணமாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் நமக்கு வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கரிஞ்சிரும். அது பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இதை கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி போதும், கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கட்டும். ஓகே, இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூடவே மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி தான் சேர்த்துருக்குறேன். அதனால் காரம் கம்மியாக இருக்கும். சாதா மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூடவே மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அப்புறமா இது கூட வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். அப்புறம் சோம்புத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். தீயை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கணும். மசாலா சேர்க்கும்போது தீயை ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கிக்கலாம். அப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகும். நல்லா வந்து கலரும் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த மாதிரி மசாலா நல்லா வதக்கி பண்ணும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி எடுத்து அதை நல்ல தண்ணீரை கரைச்சி இது கூட சேர்த்துருக்கிறேன். புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம தேங்காய் பால் சேர்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட வந்து நம்ம நல்ல கெட்டியான தேங்காய் பால் 1 கப் சேர்த்து, ஏன்னா இது நம்ம ரோஸ்ட் பருவத்தில் தான் எடுக்க போகிறோம். அதனால ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். நல்ல கெட்டி பால் 1 கப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா இதை கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும், மூடி போட்டுக்கலாம். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு. இதில் வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா நல்ல சதைக்கட்டி உள்ள மீனாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சூற மீன் தான் நான் சேர்த்துருக்குறேன். நல்ல இந்த மாதிரி நல்ல சதைக்கட்டி உள்ள நல்லா வந்து அதிக முள் இல்லாத பெரிய மீனாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நடுவில் ஒரு முள் இருக்குது அதுனா ஓகே. இல்லை நரநரா முள் இருக்கிற குட்டி மீனெல்லாம் வேண்டாம், இது நல்லா இருக்காது இந்த ரோஸ்ட்டுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்து லைட்டாக இதை ஜென்டிலாக கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட நல்லா புரளட்டும். லைட்டாக கலந்து விட்டு மூடி போட்டு இதை வந்து 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும்போது இதை கிரேவி எல்லாம் நல்லா வற்றி நமக்கு நல்லா வந்து சுருண்டு வந்துடும். அந்த பருவத்துக்கு நம்ம இதை எடுத்துக்கணும். இருக்கட்டும், மூடி போட்டு இதை நல்லா நம்ம கொதிக்க விட்டு வேக விட்டு எடுப்போம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே போதும். நடுவே கலந்து கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிட்டு சூப்பராக நம்ம ஃபிஷ் பெரட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே சூப்பராக இருக்கும், டின்னருக்கும் சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாதத்துக்குமே வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆம்பியன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் ஒரு கமெண்ட் கொடுங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. பாய்.